நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் ஃப்ரெண்ட் விஸ்வாக்கு நீ கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் உன் கூடவே இருந்தா பாடி கார்ட் மாதிரி. நீ ரொம்ப லக்கி தெரியுமா? ஆமா, ஒரு விஷயம் சொல்லு. எந்த பொண்ணு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா உனக்கு என்ன? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? கேளுங்க, இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போகலன்னா எனக்கு கொடிய முழுகிட போகுது. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப எந்த புது கேஸும் எடுக்கவே இல்ல. சொன்னா கேளுங்க, என்ன இன்னைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்களேன். படத்துக்கு போலாமா? நானும் நீங்களும் படத்துக்கு போய் 1 வருஷம் ஆச்சு. காஞ்சனா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? நீ வேணா தனியா போயிட்டு வாயே. அட கடவுளே, நானே தனியா போகிறதா இருந்தா நான் எதுக்கு உங்களுக்கு எஞ்சிட்டு இருக்கணும்? நானே பேர்க்க மாட்டேனா? உங்ககிட்ட வாதாடி பிரயோஜனமே இல்ல. நீங்க தான் பெரிய வக்கீலாச்சே. காஞ்சனா, ஆபீஸ்க்கு போய் இந்த ஃபைல்லாம் கொடுத்தாகணும். அதோட இந்த கேஸ் விஷயமா ஏய் என்ன இவ? கேஸ் விஷயமா டிஸ்கஷன் பண்ணனும். சுந்தர், சொல்லுங்க நீ. என்ன சுந்தர், காஞ்சனாவோட ஃபீலிங்ஸ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. அவ ரொம்ப நாளா நீ எப்ப வீடு திரும்புவன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. உன் கூட வெளியில போனன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா நீ அவ மனச கஷ்டப்படுத்திட்டு வேலையா போனன்னு சொல்ற. கஷ்டப்படுத்தணும் இல்ல நீ. எனக்கு உண்மையிலேயே ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் வேணா காஞ்சனாவை நாளைக்கு கூட்டிட்டு போறேனே. நாளைக்கா? நாளைக்குன்னு எப்படி உறுதியா சொல்ற? இன்னைக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதுல எந்த திருப்தியும் இருக்காது. அதனால ஆசைப்பட்டதை உடனே நிறைவேற்றிட்டா நம்ம கூட இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சுந்தர், மனைவி ஆசைப்படுறத நிறைவேற்றுறது கணவனோட கடமை தானே? கணவன் இழந்த மனைவிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால இருக்கிற வரைக்கும் மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும். சரி, எதுவும் மனசுல வச்சுக்காம காஞ்சனா சொல்றபடி கேளு. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு கேட்கலாமா? வாழ்க்கை துணை இல்லாம ஒருத்தங்க தனியா வாழ்றது அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை நினைக்கிறீங்களா? அப்போ நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுதுப்பா. நான் இப்போ என் வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை மட்டும்தான் உன்கிட்ட பகிர்ந்துகிட்ட, அவ்வளவுதான். பாருங்கண்ணே, உங்களோட வேதனை என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப புரிஞ்சுக்க முடியுது. சுந்தர், அப்பப்போ என் மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். என் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கணும். நன்றி சொல்லணும், கோவப்படணும், சின்ன சின்ன சண்டை போடணும். ஷர்ட் ஏன் அயன் பண்ணான்னு கேட்கணும், ரிமோட் கொடுன்னு சொல்லணும், ஏசி ஆஃப் பண்ண குளிர்துன்னு சொல்லணும். இதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையை வழி நடத்தும். துணை இல்லாம வாழறது அது எவ்வளவு வேதனையானதுன்னு வார்த்தையால சொல்ல முடியாது.
இது தவிர வேற வழி இல்லை எனக்கு. இதுதான் என் தலையில எழுதியிருக்கு. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. போ, காஞ்சனா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வை. சுந்தர், வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்ல, நம்மள நம்பி வந்திருக்கிறவங்களுக்காகவும் வாழணும். அவங்க சந்தோஷம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் அண்ணி. இனிமே நான் அப்படியே நடந்துக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் வினய், உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. சரி, விஸ்வா, நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். ஆ இங்க பாருங்க, நான் ஃபைனல் செக்அப் பண்ணிட்டேன். ஷீ இஸ் குவைட் ஓகே. அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸால அவங்க கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அதோட பசி எடுக்காது, ரொம்ப நேரம் தூங்குவாங்க, வாமிட்டிங் சென்ஸ் கூட இருக்கும். டாக்டர், அப்படின்னா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல, பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர், முன்ஜாக்கிரதையா என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க கூடாது. வீட்டில் ரெடி பண்ணது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பாடி பெயினுக்கு நான் செப்பரேட்டா மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். அதை என்னையில இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரி டாக்டர், தேங்க்யூ. டாக்டர், நாங்க நாளைக்கு நைட் ஃப்ளைட்டுக்கே சண்டிகருக்கு போறோம். இந்த நிலைமையில மாலதி டிராவல் பண்ணலாம்ல? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா நார்மலா நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா பை ரோட் டிராவலிங் அனுமதிக்க மாட்டோம். ஃப்ளைட்ல தாராளமா கூட்டிட்டு போலாம். நம்பிக்கையோட இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க உள்ள போக கூடாது. ஒன்லி பேஷண்ட்ஸ் மட்டும் தான். ஒரு நிமிஷம் சிஸ்டர். மாலதி, ஒருவேளை உனக்கு தாக எடுத்தா நீ உடனே தண்ணி குடி. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் வெளியே தான் இருப்பேன். என்ன உடனே கூப்பிடு, சரியா? சிஸ்டர், இவளுக்கு அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் பாத்துக்கிறேன் மேடம். அண்ணே, நான் மாலதிக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு ஆரஞ்சு ஜூஸ்னா பிடிக்கும்ல? விஸ்வா, என்னால மாலதி கூட உள்ள இருக்கவே முடியல. அவ பட்ட வேதனைய என்னால தாங்க முடியல. ஆனா நீ ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் அவ கூடவே இருந்த. தேங்க்யூ சோ மச். அடா, என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் மாலதி கிட்ட கொடுங்க ப்ளீஸ். விஸ்வா, இந்த ஜூஸ் நீ தானே வாங்கிட்டு வந்த? நீ கொண்டு போய் கொடு. அண்ணி, இங்க ரூல்ஸ் தெரியும்ல, உள்ள யாருமே அலௌட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கும் மாலதிக்கு நடுவுல மௌன போர் வேற போயிட்டு இருக்கு.
ஒருவேளை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா குடிக்கிறது இல்ல, தொட கூட மாட்டேன். அதனால நர்ஸ கொடுக்க சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிவாதம். இத நான் நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஓகே. La la la, hey hey hey, la 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 la, hey hey, ah ah, hey hey hey, hey hey, la 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 la, hey hey, la 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 la. La 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 la. எக்ஸ்கியூஸ் மீ சார், மாலதிக்கு ஃபைனல் செக்அப் முடிஞ்சிருச்சு. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். சரி, தேங்க்யூ. இப்ப நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீ வீட்டுக்கு போலாம். என் அக்கா எங்க? அண்ணி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வெளியே அவளுக்காக வெயிட் பண்றேன். I'm good. சார், இந்த டிஸ்சார்ஜ் பேப்பர்ல சைன் பண்ணணும். வாங்க. ஓகே. Excuse me. அங்க உட்கார்ந்திருக்கிற பையனுக்கு என்னாச்சு? அந்த பையனுக்கு கேன்சர். லுக்கேமியாவோட 3rd ஸ்டேஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு 3வது கீமோதெரபி நடந்துச்சு. அதனால தான் அவன் தலைமுடிய எக்ஸ்கியூஸ் மீ.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு 3வது கீமோதெரபி நடந்துச்சு. அதனால தான் அவன் தலைமுடிய இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஏத்த நிலைமை. கண்ட்ரோல் மாலதி. ரைட். கண்ட்ரோல் மாலதி, கண்ட்ரோல். உனக்கு எதுவும் தெரியாது விஸ்வா. எல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. பயப்படாம இரு. ஒன்னாகாதுன்னு எப்படி சொல்ற? நான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தெரியுமா விஸ்வா, இன்னைக்கு முதல் தடவையா என் வியாதி எவ்வளவு கொடுமையானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையனோட ஸ்தானத்துல நான் என்ன வச்சு பாத்துக்கிட்டேன் விஸ்வா. உனக்கு சொன்ன புரியாது. ஒரு பொண்ணு தன்னோட முடிய எப்படி பாதுகாப்பான்னு உனக்கு புரியாது. புரியவே புரியாது. முடியோட அருமை பத்தி பசங்களுக்கு என்ன தெரியும்? எங்க முடியதான் உங்களை மாதிரி பொண்ணுங்க இழுத்து இழுத்து வழுக்கை ஆக்கிடுறீங்களே. சோ பாதி ஆம்பளைங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மண்டையில முடி இருக்காது. உனக்கு விளையாட்டா இருக்குல்ல விஸ்வா. சரி, நான் இப்ப சீரியஸா பேசுறேன். பார்ட்னர், முடி இருந்தாதான் ஒருத்தருக்கு அழகு கூடுன்னு நினைக்கிறியா? அப்படின்னா அழகு என்னன்னு நீ சரியா புரிஞ்சுக்கல. You know what? மனுஷனுக்கு வெளித்தோற்ற அழகு முக்கியம் இல்ல, மனசு அழகா இருந்தா போதும். புரிஞ்சதா? உன் மனசு எப்பவுமே அழகா தான் இருக்கும். நீ முடிய பத்தி எல்லாம் கவலைப்படாத. So you will always be beautiful. I'm sorry விஸ்வா. சாரியா? ஓ, நீ அழகா இருக்கிறதுனால சொல்றியா? பார்ட்டில நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஆனா நான் தான் தானியா மேல இருக்கிற கோவத்துல அப்படி பண்ணல. உனக்காக தான் அப்படி நடந்துக்கிட்ட பார்ட்னர். I'm sorry. அட என்ன பார்ட்னர் நீ? சாரி நான் தான் உங்ககிட்ட சொல்லணும். நீ ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் தான் உன்னை திட்டேன். இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட சாரி சொல்றதோட சேர்த்து தேங்க்ஸும் சொல்லணும். நீ என்னை தானியா கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. உனக்குன்னு தெரியுமா, நீ என் கூட காலேஜில் படிச்சிருந்தா இந்த மாயா தானியா இவங்கெல்லாம் என் லைஃப்ல நிச்சயமா வந்திருக்க மாட்டாங்க, தெரியுமா? ப்ளீஸ் விஸ்வா, என்ன வச்சு காமெடி பண்ணாத. அக்கா சரியா தான் சொன்னா. நான் உன்கிட்ட முதல்லயே சாரி கேட்டிருக்கணும். சரி போ, ஏன் சாரி அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்னோட சாரி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பாரு, நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும். அட எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஃபோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I'm sorry partner. Really sorry.
ஐம் சாரி. இல்ல பார்ட்னர், உனக்கு யார்கிட்டையும் எதுக்காகவும் நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ தான் காட்டு சிங்கமாச்சே, உன் அசைவுல தான் அங்க எல்லாமே நடக்குது. நீ ஏன் சாரி சொல்லணும்? பார்ட்னர், நீ சாரி சொல்லும்போது பார்த்தா என் மனசுக்குள்ள நீ தைரியம் இழந்த மாதிரி ஃபீல் வருது. உன் ரேஞ்ச் இங்க இருக்கு. உன்னை இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்கணும். அப்புறம் நான் உன்னை அந்த ரேஞ்சில இருந்து கண்டிப்பா இறங்க விட மாட்டேன். என்ன நடந்தாலும் கூடவா? என்ன நடந்தாலும் நீ எனக்கு ஒரு பார்ட்னரா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் இருப்ப.